தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வரவேண்டும் எனதரசே, மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. வரவேண்டும் எனதரசே, மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. Chapter John. Chapter John. அவர்களுக்கும் திருச்சபையின் விசுவாசிகளுக்கும் அண்டு ப்ரோக்ராம் காண வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் வணக்கம் 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 வணக்கம். உங்க பாசமுள்ள சபையோரே, வணக்கம் வணக்கம். உங்க பாசமுள்ள சபையோரே, கூட்டமைதியோரே, நம்முள்ள தாய்மாரே, கும்பிட்டோம் கோடி வணக்கம். உங்க கும்பிட்டோம் கும்பிட்டோம் கோடி வணக்கம். உங்க நம்முடைய நிகழ்ச்சி ஆரம்பிப்போமா? ஓய்மா போவோமா, பயணம் போவோமா, போவோமா போவோமா, பயணம் போவோமா, போவோமா போவோமா, விசுவாச பயணம் போவோமா, போவோமா போவோமா, ஆதிகாலத்துக்கு போவோமா, ஆதிகாலத்துக்கு ஆதிகாலத்துக்கு. பார்வையாளர்களே, நீங்களும் வரீங்களா? புறப்பட போகுது வண்டி. எல்லாரும் ஏறிட்டீங்களா? புறப்பட போகுது வண்டி, இப்ப புறப்பட போகுது வண்டி. வண்டி ஓட்டுனர் ஆவியானவர், வண்டி நடத்துனர் இயேசுவானவர். புறப்பட போகுது வண்டி, இப்ப புறப்பட போகுது வண்டி. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஆதி காலத்துக்கு வந்துவிட்டோம். நாம் எந்த இடத்துக்கு போகிறோம்? போறோமே போறோமே, எதிர்கட்டத்துக்கு போறோமே, போறோமே போறோமே, எதிர்கட்டத்துக்கு போறோமே. சுத்தி பார்க்க போறோமா? பழங்கள் சாப்பிட போறோமா? ஆற்றில் நீச்சல் வச்சு குளிக்க போறோமா? நோ நோ நோ. அப்போ எங்கத்தான் போறோம்? சொல்றேன் கேளுங்க. பரமபிதா முதல் மனிதனாகிய ஆதாமை உருவாக்கிட்டு ஏதேன் தோட்டத்துக்கு கூட்டிட்டு வந்து தோட்டத்தை பண்படுத்த சொல்லிட்டு ஒரே ஒரு கட்டளையே சொன்னாரு. அது என்ன கட்டளை? அதை பற்றி தான் பார்க்க போறோம். சாக வேண்டாம் சாக வேண்டாம் சாக வேண்டாம் சாக வேண்டாம், போக வேண்டாம் போக வேண்டாம் போக வேண்டாம் போக வேண்டாம், கூட்டணி வெற்றி பக்கம் போக வேண்டாம் போக வேண்டாம், தொடவும் வேண்டாம் புசிக்கவும் வேண்டாம், சாக வேண்டாம் சாக வேண்டாம். எனவே ஆதாமே கண்டிஷன் கவனமா இரு என்றுதான் சொன்னாரு. கட்டளையே காத்துட்டாங்களா? அதுதான் இல்ல. டெய்லி ஆதாம் தோட்டத்தை பண்படுத்துவாரு. ஏவாள் சாப்பிடுறதுக்கு பழங்களை சேகரிப்பாங்க. பின்பு இருவரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. அப்புறமா பறவைகள் மிருகங்களோடு விளையாடுவாங்க. சாயங்காலத்துல தேவனாகிய கர்த்தர் தோட்டத்துக்கு வருவாரு. ஆதாம் ஏவாளோடு உறவாடி மகிழுவாங்க. இவங்க மேல பொறாமை கொண்ட லூசிபர் சர்ப்பத்தின் வடிவில் வந்து, பெண்ணே ஓ பெண்ணே, நெல்லே நெல்லே கொஞ்சம் தான் நெல்லே, கேளு கேளு அறிவுரை தான் கேளு, பாரு பாரு பழத்தை தான் பாரு, தின்னு 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 தான் பாரு, சாக மாட்டாய் சாக மாட்டாய், திறக்கும் திறக்கும் கண்கள் தான் திறக்கும், அறிவாய் அறிவாய் நன்மை தீமை அறிவாய், மாறுவாய் மாறுவாய் தேவர்களாய் மாறுவாய் என்று சர்ப்பம் நயவஞ்சகமாய் சொன்னது. பழத்தை பார்த்து சாப்பிட்டாங்களா? இரண்டு பேரும் பழத்தை சாப்பிட்டுட்டு தேவனுடைய கட்டளையை மீறினாங்க. போனானே ஐயோ மோசன் தான் போனானே, போனானே ஐயோ மோசம் தான் போனானே, ஆதாமும் ஏவாளும் மோசம் தான் போனாங்க. மீறினானே கட்டளையத்தான் மீறினானே, செத்ததே செத்ததே ஜீவாத்மா செத்ததே, இழந்தானே ஏதேனின் வாழ்வை தான் இழந்தானே, இழந்தானே தேவ
விவசாயத்தான் இழந்தானே, இழந்தானே தேவ உறவை தான் இழந்தானே. அப்புறம் என்ன தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டாங்க. ஒரே கட்டளையை மீறின பாவம் சாபம் மனுகுலத்தை வாட்டி வதைத்தது. தேவ பயமின்றி மனசாட்சி இன்றி நிலையில்லாமல் வாழ்ந்த மக்களை சீர்படுத்த சரிப்படுத்த மோசையின் மூலம் பேசி தந்தாரே கட்டளை. 10 கட்டளை 10 கட்டளை மனிதனுக்கு தேவன் தந்தார் 10 கட்டளை 10 கட்டளை 10 கட்டளை மனிதனுக்கு தேவன் தந்தார் 10 கட்டளை. சீனாமலையில் தேவன் தந்தார் 10 கட்டளை. மோசே மூலம் தேவன் தந்தார் 10 கட்டளை. சீனாமலையில் தேவன் தந்தார் 10 கட்டளை. மோசே மூலம் தேவன் தந்தார் 10 கட்டளை. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 கட்டளை. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 கட்டளை. 10 கட்டளை 10 கட்டளை மனிதனுக்கு தேவன் தந்தார் 10 கட்டளை. என்ன கட்டளைன்னு பார்ப்போமா? பிதாவானவர் அருள் செய்த 10 கட்டளைகளையும் அதன் விளக்கத்தையும் உங்கள் இதய வாசலுக்கு அனுப்புகிறோம். உயர்வான பரமபிதா கிருபையாலே உருவான கற்பனையின் மகிமையாலே அறிவுடைய மனித குலம் நீங்குவாரே. அது சொன்ன பொன்மொழிகள் கேட்கவாரி. பாடுபட்ட பரமபிதா கட்டளை வந்து பரந்த உலகத்தை சிறப்புடன் வாழ பயந்திடும் ஞான முத்து பேசும் மனித வாழ்க்கையின் சொத்து. முதலாம் கட்டளை என்னென்று உலகில் வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். பலவழி செல்லும் மனிதனை ஒரு நிலைப்படுத்த வழி சொன்னார். மனித இனவழி ஒன்றே இறைவனும் ஒன்றே என்றவன் மார்க்கம் சொன்னார். இது மார்க்கம் சொன்னார். முதலாம் கட்டளை யாதொரு உயிரினத்தை அழியும் நீ உனக்கு உண்டாக்கவும் நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். வெறுத்ததெல்லாம் பசுப்பான எண்ணம் பலவற்றையும் கேடாதே. கையில் விளக்கிருந்தும் இனத்தில் விழுந்தவன் கதை போல் வாழ்ந்திட நீயும் நீராடே என்று மார்க்கம் சொன்னான். மூன்றாம் கட்டளை தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. தேவனை வழிபடும் முறைகளை மறந்து அனுமத்தில் அடைந்தவர் பலரும். இது தெரிந்து நடக்காமல் தேவநாமத்தை சொல்வதினால் என பலருண்டு சிந்தனை செய்திடேன். இதுவே மனிதனின் தொண்டு என்று மார்க்கம் சொன்னார். நாலாம் கட்டளை ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரிப்பாயாக. உழைப்புக்கு 6 நாட்களை ஒதுக்கி ஓய்வு நாள் மறுநாள் வேளையிலே மனக்களிப்புடன் பரிசுத்த நிலையுடன் தேவன் இப்படி ஞாயிற்றுக்கிழமையிலே நலம் பெறுவாய் உன் வாழ்க்கையிலே நலம் பெறுவாய் உன் வாழ்க்கையிலே என்று மார்க்கம் சொன்னார். ஐந்தாம் கட்டளை பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயினை கனப்படுவாயாக. உண்மையில் அன்னை தந்தை சொந்த கண்போல் காப்பது அறிவுடைமை மேலும் அன்பாய் இருப்பது ஒரு கடமை என்று அன்பாக கூறும் வார்த்தை அறிந்து நடந்தாலே நன்மை தரும் அனுபவ வாழ்க்கையின் உண்மை என்று மார்க்கம் சொன்னார். மார்க்கம் சொன்னார். ஆறாம் கட்டளை கொலை செய்யாதிருப்பாயாக. நன்மை இருந்திருப்பார் உலகத்திலே மீறி முன்னாடி என்று மார்க்கம் சொன்னார். ஞான மார்க்கம் சொன்னார். ஏழாம் கட்டளை விவசாயம் செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் மறக்கக்கூடாது கற்பை விளையாகும் பொருளாக
இரண்டாம் கட்டளை களவு செய்யாதிருப்பாயாக. அழுது பிறந்த மனிதனுக்கு கவலை கூடாது, அந்த கவலை தீர உழைத்து வாழ மறக்க கூடாது என்று கண்கள் சொன்ன பொன்மொழியே மறக்கப்படாது என்று மார்க்கம் சொன்னார், ஞான மார்க்கம் சொன்னார். சாட்சி சொல்லாதிருப்பாயாக. மனசாட்சி ஒரு பக்கம் இருந்திடும் போது அதற்கு மாறாக போய் சாட்சி சொல்லக்கூடாது. மணி இருக்க காய் கவரும் பழக்கக்கூடாது, பிறகு கவலையாகும் கோணல் வழியில் நடக்கக்கூடாது என்று மார்க்கம் சொன்னார், ஞான மார்க்கம் சொன்னார். செய்யாதிருப்பாயாக. மனிதன் பிறந்த அழிந்ததெல்லாம் ஆசையினாலே, மனிதன் பிறந்த அழிந்ததெல்லாம் ஆசையினாலே, மண்ணாசையினாலே, பெண்ணாசையினாலே, பொன்னாசையினாலே, பேசும் மனிதனோட நீதி கூறும் 10 கட்டளை. இது மாசில்லாத பரமபிதா கூறும் கட்டளை. இதுவே 10 கட்டளை, இதுவே 10 கட்டளை. கீழ்ப்படியாத மனிதர்கள் 10 கட்டளைகளை கீழ்ப்படினாங்களா? நோ நோ நோ. பரமபிதா நம் எல்லார் மேலும் அன்பு இரக்கம் வைத்ததினால் அன்பே உருவான சொந்த குமாரனை இயேசு என்னும் பெயரில் பூமிக்கு அனுப்பினார். 10 கட்டளைகளையும் அவர் சரீரத்தாலே உதைத்துட்டு நமக்காக பிதாவினிடத்தில் உத்தரவாதம் பண்ணிவிட்டு அன்பின் கட்டளையாக 2 கட்டளைகளை தந்தார். அது என்ன கட்டளை? ஆகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பது. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பது. இவ்விரண்டு கற்பனைகளும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பது. மனிதன் தர்மம் என்றார். இயேசு சொன்ன பொன்மொழிதான் உயிர் நாடி. ஏற்றுக்கொண்ட இதயங்களோ பல கோடி, உலகில் பல கோடி. பங்கு கொண்ட உயிர்களுக்கு தலைவன் என்றார். இயேசு தலைவன் என்றார். பதவி கொண்ட மனிதனிடம் பதவி என்றார். பரலோகத்துக்கு செல்லும் படிக்கட்டுகள். டெய்லி இந்த படிக்கட்டுகளில் ஏறி மோட்ச பயணம் போவோமா? ஒரு படிக்கட்டுல ஏறி ஜெயிக்க முடியாமல் ஆதாம் ஜீவ விருட்ச கனியை இழந்துட்டாரு. ஆதாம் இழந்த ஜீவ விருட்ச கனியை 2 படிக்கட்டுகளில் ஏறி போய் பரலோகத்தில் சாப்பிடுவோம். நித்திய ஜீவனை பெற்று யுகயுகமாய் வாழ்வோம். வாங்க, நாம் எல்லாரும் கப்பலில் ஏறி மோட்ச பயணம் போவோம். நீங்கள் ரெடியா? ஏலேலோ ஏலேலோ